ஹலோ அண்ட் ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த தூக்கி போடுற இந்த அட்டை பாக்ஸ்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் தாங்க நாம் இப்போ செய்து எடுக்க போகிறோம். அதுக்காக நான் இந்த மாதிரியான ஒரு பாக்ஸை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் மேலே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும். அதாவது இந்த மூடி பாகத்தை நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பக்கத்தை இந்த மாதிரி கத்தி கொண்டு கீறி அழகாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா எங்கெல்லாம் நாம் ஒட்ட வேண்டியது இருக்கும், அதாவது உள்ளாடியெல்லாம் பாருங்கள், இந்த இடத்துலலாம் நம்ம க்ளீனாக ஃபெவிகால் யூஸ் பண்ணி நம்ம ஒட்டிடணும். அதுக்கப்புறமா ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிட்டு இந்த மாதிரியான ஒரு திக்கான ஒரு அட்டையை அதே சைஸுக்கு கட் பண்ணி அதையும் ஒட்டி எடுத்துக்கோங்க. எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்காகத்தான். அதுக்கப்புறமா நான் ஒரே கலராக இருக்கிறதுக்காக கேலண்டர் அட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ முடிஞ்சு போன கேலண்டர் பீஸ் ஒரு பக்கம் எழுதியிருந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி அதாவது பிளெயினாக இருந்துச்சு. ஸோ அதை நான் உள்ளாடி ஃபுல்லுமே பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இதில் சின்ன சின்ன ரேக் வைக்கிறதுக்காக நான் சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணி அதுலேயும் இந்த மாதிரி ஒயிட் கலர் கேலண்டர் அட்டையை அழகாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நாம் இதில் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுக்கும்போது அது ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி ரேக் அட்டு நமக்கு கிடைக்கும். இதில் நம்ம சின்ன சின்ன கிளாத் கூட ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா பென்சில், பேனா அந்த மாதிரி திங்ஸ் கூட ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் எதுக்காக இதை செய்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா பென்சில், ஸ்கெட்ச் இந்த மாதிரிப்பட்ட திங்ஸை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காகத்தான் நான் இதை செய்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வெளிப்பக்கத்தில் கொஞ்சம் யுனிக்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த மாதிரியான ஒரு வால் ஸ்டிக்கர் தான் நான் இதில் பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டார்ட் டு லவ் யுவர் செல்ஃப், எவ்ரிதிங் வில் பி சேஞ்ச். தேங்க்யூ.